ரவீந்திரன் சுருக்கமா நிறைவு கருத்து சொல்லிருங்க. ஏறத்தாழ 74% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் மனச்சாட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த உரிமை முழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தம்பி எஸ்.வி. சூர்யா போன்றவர்கள் உங்கள் தலைமைக்கு சொல்லி எங்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு வழிபாருங்கள். ராமசாமி சுருக்கமா, ராமசாமி பெண் சுருக்கமா. ஆக்சுவலா ஒரு விஷயம், ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த ப்ரீ பேக்கேஜ் ரைஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து எல்லா மாநிலங்களும் யுனானிமஸா ஓட் பண்ணிருக்காங்க. அது என்ன ஜிஎஸ்டி அமௌண்ட் வரதுக்கு, அது ஒன்று. இரண்டாவது விஷயம், இது எப்பவுமே திமுக அரசியல் ஆதாயம் மட்டும்தான். திமுக என்னைக்கு அவர்கள் ஆட்சியில் இல்லையோ, என்னைக்கு அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்களோ அப்போ இந்த கேள்வி எல்லாம் வராது. என்னைக்கு அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லையோ அப்போ தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டா மக்கள் கிட்ட ஏதாவது இமோட்டிவான இஷ்யூவை கிளப்பி விடலாம் அப்படின்றது அரசியல் மட்டும்தான் அவர்களுக்கு. ராமசாமி மெய்யப்பன் நீங்கள் சொல்லுவதை இல்ல ஒரு நிமிஷம், ராமசாமி மெய்யப்பன் சொல்றதை நான் உண்மையா ஒத்துக்கிறேன். ஏன்னா நாங்க கூட்டணியில் இருக்கும்போது எங்க உரிமைகளை நாங்களே பெற்றுவோம். நாங்க பெற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப சுருக்கம். கொரோனா இருக்கும்போது தான் தடுப்பூசி போடுவாங்க. இப்ப கூட ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க தடுப்பூசி ஏன் போடலைன்னு கேட்பீங்களா? சரி, பிஜேபி அரசாங்கத்துடைய ஒவ்வொரு கொள்கையும் கோவிட்டுக்கு இணையான பேரிடர் என்கிற காரணத்தினால் அதோட ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் சொன்னாரு திசை திருப்புறதுக்காக. இவங்க எல்லாருமே சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மசூதியை தோன்றது, வக்ஃபு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திசை திருப்பல். மூணாவது விஷயம், நண்பர் சூர்யா இதே மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க என்று எப்படி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களோ, நீங்க ஜிஎஸ்டி